1 கொரிந்தியர் 3:4 ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா என்று கூறப்பட்டுள்ளது. சில நேரங்களில் நாம் தேவன் தந்த ஆவிக்குரிய தலைவர்களையும் நம் அன்புக்குரியவர்களையும் அளவுக்கு மீறி சார்ந்து கொள்கிறோம். கொரிந்து சபையினருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவர்கள் தேவனை விட மனிதர்களை அதிகமாய் மகிமைப்படுத்தி நான் கிறிஸ்து இயேசுவை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொன்னார்கள். ஒரு விதத்தில் சபையானது தேவனுடைய தோட்டமாக இருக்கிறது. ஊழியர்களை அத்தோட்டத்தில் நடுவதற்கும் நீர் பாய்ச்சவும் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் விளைச்சலோ எஜமானனாகிய தேவனிடமிருந்து தான் வருகிறது. 1 கொரிந்தியர் 3:6. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனிதர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து காயப்பட்டு கசப்புக்கு இடம் கொடுக்காதீர்கள். எந்த மனிதனும் பூரணன் அல்ல. சபை தேவனுடைய சொத்து. எல்லா மனிதர்களும் அழிந்து விடுவார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை வளரச் செய்கிற என்றும் அழியாத தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வாழ்த்துக்கள்.